சிவாய நம. ஓம் குருவே சரணம். உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் ஒன்றாம் பாகத்தில் 5ஆம் பகுதி. ஈஸ்வர சேவை. ஈஸ்வரன் என்றால் ஆளுவதற்கு வல்லமை உடையவன், அதாவது அவரவரை ஆளுவதில், அதாவது பரிபாலிப்பதில் சிரேஷ்டன் அவரவருடைய ஜீவனாகும். அந்த ஜீவன் ஈஸ்வரன். அந்த ஜீவனுடைய வெளியே உள்ள சலனத்துக்கு சரீரம் என்று பெயர். அந்த ஜீவனின் சப்த ரூபமான சலனத்திற்கு தேகம் என்று பெயர். அந்த சலனத்தின் உற்பத்தி புருவ மத்தியில் இருந்ததாகும். புருவ மத்தியில் சுழிமுனை என்ற அக்னி நேத்திரம் இருக்கிறது. அக்னி நேத்திரமான புருவ மத்தியில் சர்வ நாடிகளும் சேருகின்றன. நாடிகளுடைய வீரியத்திற்கு சுக்லம் என்று பெயர். அந்த சுக்கிலத்தால் திருஷ்டி செய்யப்படுகிறது. திருஷ்டி, ஸ்திதி, சம்சாரம் செய்கின்றன. ஜீவ சக்தியா இருக்கின்ற வாயுவே ஆகும். நித்தியமா இருக்கின்ற தான் எப்போதும் ஆகாயமாகின்றதோ அப்போது உள்ளும் வெளியும் உண்டாகின்றன. அவை தன்னிலிருந்தே உற்பத்தியாகின்றன. உள்ளிலும் வெளியிலும் நிறைந்த வஸ்து ஜீவ சக்தியா இருக்கின்ற வாயுவே ஆகும். ஜீவ சக்தியா இருக்கின்ற வாயு அதோகதியாகி தன்னிலிருந்து பிரிந்து வெளியே போகும்போது நாம் செத்து போகின்றோம். ஜீவன் விஷயத்தை பந்திப்பது பந்தம். அப்பொழுதும் ஜீவ சக்தியாக இருக்கின்ற வாயு வெளியே போய் அழிகின்றன. ஜீவசக்தியான வாயுவை வெளியே விடாமல் தனக்குள் சதா மேலும் கீழும் நடந்து அது ஈஸ்வரன் இருக்கிற இடத்தில் சேருவது மோட்சம். இதுதான் ஈஸ்வர சேவை. ஜீவ சக்தியா இருக்கின்ற வாயுவை சேமிப்பதுதான் ஈஸ்வர சேவை. தனக்குள் இருக்கின்ற ஜீவன் வெளியே பரவி பல விஷயங்களிலும் ஈடுபட்டு அழிந்து போகிறது. அவ்விதம் விஷயங்களில் ஈடுபடாமல் அசக்தியை தனக்குள் நடத்தி ஈஸ்வரன் சேர செய்வது மோட்சம். உபதேசம் என்றால் உப கூட்டல் தேசம், சபீபஸ்தானம், அதாவது ஜீவனுடைய சொந்த இடத்திற்கு நெருங்கி போவதற்குள்ள மார்க்கம் என்று பொருள். ஜீவனுடைய சொந்த இடம் பிரம்மந்திரம். அது தனக்குள் சிரசில் இருக்கின்ற பொருளாகும். அந்த உள்ளில் இருக்கிற பொருளோடு சேர்வதற்குள்ள மார்க்கம் தான் உபதேசமாகும். அதுவே பிராணயாமமாகும். மரிப்பதற்கு படித்தால் நரக வேதனையான மரண வேதனையை அனுபவிப்பதற்கும் செத்து போவதற்கும் இடமில்லை. மரிக்க என்றால் மறக்க என பொருள்படும். மறத்தல் என்பது தன்னையும் பிரபஞ்சத்தையும் ஞாபகமில்லாமல் இருத்தலே. நான் என்ற நிலையையும் உலகத்தையும் மறந்து, அதாவது மனத்தை ஜீவனில் சேர செய்வது. ஜீவனை தனக்குள் ஒடுக்கி அவ்விதம் சாஸ்வதமாய் ஐக்கியப்படுத்தினால் செத்து போக மாட்டோம். இதுவே மரிக்க படிப்பது ஆகும். ஜீவேஸ்வர ஐக்கியம் என்றால் ஜீவன் ஈஸ்வரனத்தில் ஐக்கியமாதல், அதாவது பிராண அபனர்கள் ஒன்று சேர்த்தல். பிராணன்னா தனக்குள் இருக்கின்ற வாயு, அபனன்னா தனக்குள்ளிருந்து வெளியே போய் நசிக்கின்ற வாயு. வெளியே போகின்ற அபனனை வெளியே விடாமல் பிராணனுடன் சேர்த்து தன்னில் லயிப்பது, தானாய் தன்மயமாய் தீர்வதே ஜீவேஸ்வர ஐக்கியம். பிராணயாமம் என்பது பிராணனை ஆயமாம் செய்வது அல்லது தனக்குள் மேலும் கீழும் நடத்துவது. அதாவது தன்னில் இருந்து சலித்து அழிந்து போய்கொண்டிருக்கிற ஜீவசக்தியை வெளியே விடாமல் தன் உள் வழியாக ஒரே கதியாக மேலும் கீழும் எப்பொழுதும் நடத்தி தன்னில் இருக்கின்ற பிரம்ம மந்திரத்தை தட்டி திறந்து அதில் ஜீவனை அடக்கி நிறுத்துவதற்குள்ள பயிற்சியாகும் பிராணயாமம். அவ்விதம் செய்து பிராணமானர்கள் ஐக்கியமானால் மோட்சம் ஆயிற்று. ஜீவசக்தியாய் இருக்கின்ற வாயுவை நம்முடைய புருவ மத்தியில், அதாவது சுழுமுனையாய் இருக்கின்ற அக்னி நேத்திரத்தில் ஊதி அந்த யாக குண்டத்தில் ராகத்து வேஷதிகளான துர் சிந்தனைகளை எப்பொழுதும் அவ்விடத்தில் கோமம் செய்து சுட்டெரிக்கின்றோமோ அப்போது நமக்குள் பிரகாசித்து சர்வ அறிவோ உதயமாகிறது. அதுவே ஞானம். திருச்சிற்றம்பலம்.